எல்லாரும் விஜயையும் லியோவையும் சொன்னாலுமே கூட உண்மையா அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது விஜய் ரசிகர்கள் தான். விஜய் ரசிகர்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சார். அது வந்து அவங்க எதுவுமே பண்ணலைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க இப்ப சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ்க்கு 10 நாள் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ரொம்ப நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற டிவிகேல போஸ்டிங்ல இருக்கிற சில ஐடிஸே வந்து 14ஆம் தேதி நாங்க என்ன பண்றோம் பாருங்க. 14ஆம் தேதி என்ன நெகட்டிவ் டாக் போடுறோம் பாருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி, சொல்லி கரெக்ட்டா படம் ரிலீஸ் ஆவறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடிலேருந்தே அந்த நெகட்டிவ் ட்ராக்க பண்றாங்க. ஸோ அவங்களும் இதுக்கு ஒரு மெயின் ரீசன் தான். அவங்க அத ஏன் பண்றாங்கங்கிறது புரியல ஆக்சுவலி. ஏன்னா விஜய் அப்படிங்கிறவரே வந்து ஆரம்ப காலங்கள்ல அவரே சொல்லியிருப்பாரு எவ்வளவோ இன்டர்வியூல, அண்ணாமலையோட இன்டர்வல் பிளாக்க எங்க அப்பா, அம்மா கிட்ட நடிச்சு காமிச்சு தான் நான் அதுல ஓகே பாஸ் ஆயினதுனால தான் எங்க அப்பா என்ன சினிமாலயே நடிக்க வச்சாருன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டான்ட்டு பாட்டு இருக்கும். எவ்வளவோ சிச்சுவேஷன்ல வந்து தலைவர் மேல வந்து மரியாதையும் இதுவும் வச்சிருந்தாங்க. பட் அவரோட எல்லா ஃபேன்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் இன்னும் 10 மாசத்துல எலக்ஷன் வருது. எல்லா ஓட்டும் முக்கியம். எல்லாரோட ஓட்டும் முக்கியம். இவங்க ஓட்டு வேணாம், அவங்க ஓட்டு வேண்டாம்னு சொல்லிட்டுலாம் எந்த எலக்ஷன்லயும் யாராலயுமே ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்கலாம் மேபி கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பாங்களா இருக்கும். டிவிக்காக நல்லா ஒர்க் பண்ற நெறைய பேரும் எனக்கு தெரியும். நெறைய பேர் உண்மையாவே டிவிக்காக கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்க நெறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்கலாம் கிடையாது. இந்த சோசியல் மீடியால முகம் இல்லாம ஆனா விஜய் ஃபேனா இருக்கிற சில பேர் பண்ற ஒரு விஷயம் தான். அதோட சேர்ந்து இந்த ஃபேக் ரிவ்யூவர்ஸ்க்கு இவங்க ஃபீட் பண்றாங்க. அது இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. இது இவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ அந்த ஃபேக் ரிவ்யூவர்ஸும் என்ன பண்றாங்க, அந்த வாங்கின காசுக்கு வந்து அந்த படத்த பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஓவராலா இண்டஸ்ட்ரிக்கே இது ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம்.